Hi guys, good afternoon. This is Jagdish Kumar. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் இன் ஜாவா. ஸோ ஜாவா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இதில் பண்ணுற எல்லா விஷயமே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஜாவா கோட் எழுதுறீங்க அப்படின்னாவே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே எழுதுவீங்க. அப்படி பார்க்கும்போது ஜாவா கிளாஸ்க்குள்ளே முக்கியமாக ஒரு 5 எலிமெண்ட் இருக்குது. வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், கன்ஸ்ட்ரக்டர்ஸ், இன்ஸ்டன்ஸ் பிளாக்ஸ், ஸ்டாட்டிக்ஸ் பிளாக்ஸ். ஸோ நான் இப்போ எப்படி கொண்டு போக போகிறோம்னா ஒரு எலிமெண்ட்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லைக் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஹேண்ட்ஸ் ஆனாக நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் ஒரு 50% கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் லைக் இன்ஹெரிட்டன்ஸு, மல்டி த்ரெட்டிங்கு, ஓகே, அப்ஸ்ட்ராக்ஷனு, இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோர் ஜாவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது கேம்பஸ் இன்டர்வியூஸு, ஜெனரலான இன்டர்வியூ இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். த ரீசன் வந்து நான் கொஞ்சம் போத் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ரோக்ராமிங் கண்டென்ட் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுதும் போது அவங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், மேக்ஸிமம் பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெளிவாக கிடைக்கும் ஒரு டாப்பிக்லையுமே. ஸோ நான் லெட் மீ கெட் இன்டு திஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்தே வரேன். வேரியபிள்ஸ் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? ஜென்ரலாக நீங்கள் இது வரைக்கும் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பீங்க. எப்படி பண்ணுவீங்க? சப்போஸ் இன்டிஜர் a = 10 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏங்கிறது ஒரு நேம் ஆஃப் த வேரியபிள், is equal to 10. 10ங்கிறது வேல்யூ அசைன் டு த வேரியபிள். இன்டிஜருங்கிறது த டேட்டா டைப் ஆஃப் தட் வேரியபிள், இல்லைங்களா? ஸோ எல்லா வேரியபிளுக்குமே ஒரு நேம் இருக்கும், ஒரு டைப் இருக்கும், அண்ட் யூ வில் பி அசைனிங் சம் வேல்யூ ஆஸ் வெல். சிமிலர்லி வேரியபிள்ஸ் எதுக்கு? டு ஸ்டோர் த வேல்யூ. ஓகே, ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம அதுக்கான வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு மினி வேரியபிள்ஸ். இப்போ நான் ஒரு எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. லைக் எம்ப்ளாய் ஐடின்றது ஒரு வேரியபிள் தான், எம்ப்ளாயோட நேமுங்கிறது வேரியபிள் தான். ஸோ எம்ப்ளாய் டெசிக்னேஷன், சேலரி, அந்த மாதிரி எல்லா வேரியபிள்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். சிமிலர்லி ஒரு ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்னாலும் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், மார்க்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். பட் ஈச் வேரியபிள் வில் ஹாவ் சம் டேட்டா டைப். ஓகே, as well as the corresponding value assigned to it. Now ஜாவா பொறுத்த வரைக்கும் வேரியபிள்ஸ் வந்து 3 டைப்ஸ் தான். ஒரு லோக்கல் வேரியபிள், இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் வேரியபிள், இன்னொன்று ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ லோக்கல், இன்ஸ்டன்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள். நம்ம இந்த 3 வேரியபிளை பற்றி டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஜென்ரிக்காக சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இன்டிஜர் a = 10 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? a is a variable, okay, of integer type assigned with a value called 10. Float f is equal to 20.5. இதுக்கு என்ன மீனிங்? f is a variable of float type which assigned with a value 20.5. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் வேரியபிள்ஸ்லாம் ப்ரிமிட்டிவ் டைப் வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க ஜாவாவில். அதே மாதிரி கிளாஸ் டைப் வேரியபிள்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம க்ரியேட் பண்ணுற கிளாஸஸ்லாம் நம்ம ஜாவாவில் எல்லாமே கிளாஸஸ் இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸ்க்கு எம்ப்ளாயின்னு ஒரு பேர் வைக்கிறோம். அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். எம்ப்ளாயி இ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, அங்கே இ தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு பேர்னே வச்சுக்கலாம். ஸோ இ அப்படிங்கிறது இஸ் a வேரியபிள் ஆஃப் எம்ப்ளாயி டைப். அதேமாதிரி ஸ்டூடெண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு நான் எஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். எஸ் இஸ் a வேரியபிள் ஆஃப் ஸ்டூடெண்ட் டைப். திஸ் ஆர் கிளாஸ் டைப் வேரியபிள்ஸ். நீங்கள் அடுத்தடுத்த ஃபியூச்சரில் இந்த மாதிரி கிளாஸ் டைப் வேரியபிள்ஸ்லாம் வச்சு நம்ம ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணுவோம். வேறு இப்போ இங்கே பாருங்கள், அரே. இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள் ஆஃப் is அரே ஆஃப் இன்டிஜர் டைப். பி இஸ் a வேரியபிள் ஆஃப் ஸ்ட்ரிங் அரே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அரே டைப் வேரியபிள்ஸ். Like that, these are all some things we have already we know that, and even we have worked in few languages like C or C++. நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஜாவாவில் நம்ம கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஜாவாவில் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்க போகிறது லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த 3 பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லோக்கல் வேரியபிள். ஸோ நான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது நான் 4 பாயிண்ட்டை பற்றி பேச போகிறேன். ஒன்று டிக்ளரேஷன், இன்னொன்று த ஸ்கோப் ஆஃப் த லோக்கல் வேரியபிள், அண்ட் தேர்ட் ஹவு த மெமரி இஸ் அலோகேட்டட் டு த லோக்கல் வேரியபிள், அண்ட் ஃபோர்த் இன் விச் மெமரி த லோக்கல் வேரியபிள் இஸ் அசைன். அதாவது மெமரிங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணுறது மெயின் மெமரி, தட் இஸ் ஐம் டாக்கிங் வித் த ரேம். பட் ஸ்டில் அதுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பார்ட்ஸை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ லோக்கல் வேரியபிள் அப்படின்னு பார்க்குறது என்னென்னா, ஒரு வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்டு இன்சைட் த மெத்தட். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, ஜாவை பொறுத்த வரைக்கும் மெத்தட் தான் நீங்கள் சீல சொல்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் தான் என் மெத்தட். ஓகேங்களா? அது மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, லைக் பிளாக்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுவும் இதேமாரி தான், மெத்தட் மாதிரியே தான் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்லாம். ஸோ த வேரியபிள் விச் இஸ் டிக்ளேர்டு இன்சைட் எ மெத்தட் இஸ் கால்ட் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது.
அங்கே பாருங்கள் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது நான் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் மெயின் மெத்தட். அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த வேரியபிளை பிரிண்ட்டும் பண்ணுறோம், அந்த வேல்யூ பிரிண்ட்டும் பண்ணுறோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், இந்த இன்டிஜர் ஏ இன்டிஜர் பி தான் லோக்கல் வேரியபிள் சொல்கிறேன். இன்னும் கேட்கலாம், இது என்ன சார், எப்படி இது மெத்தட் ஆகுமா? ஆமாம், இது மெத்தட் தான். மெயின் மெத்தடும் மெத்தட் தானே, என்ன தான் மெயின் ஃபங்க்ஷனாலும் அது ஃபங்க்ஷன் தானே. ஸோ இந்த மெயின் மெத்தடும் இஸ் மெத்தட் தான். அப்போ அந்த மெத்தடுக்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்க வேரியபிள் இஸ் லோக்கல் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ ஸ்கோப் ஆஃப் த லோக்கல் வேரியபிள். ஸோ ஸ்கோப் ஆஃப் த லோக்கல் வேரியபிள்னா என்னென்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் இருக்குது. அது நம்ம யூஸ்வலாக ஒரு ப்ரீடிஃபைன் மெத்தட் இருக்கும். மெயின் மெத்தட் வச்சு தான் ஒரு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். அங்கே இருந்தால் நம்ம எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்போம். இதெல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸாக நான் வந்து லாஸ்ட் வீடியோலாம் நான் சொல்லியிருக்கேன். ஜேவிஎம் பற்றி நான் டீட்டெயிலாக பேசும்போது ஹவு டு எக்ஸிக்யூட் கம்பெனியில் நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஸோ லைக் தட் ஒரு மெயின் மெத்தடுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்குன்னா, ஸோ இது ப்ரீடிஃபைன் மெத்தட் தான் மெயின் மெத்தட். அதுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளேயே அந்த வேரியபிள் வந்து அசஸ் பண்ணுறோம், அந்த ஏ ப்ளஸ் பியை. அது பாசிபிளாக, அது ஸ்கோப்புக்குள்ளே இருக்குன்னா ஆமாம் அது பாசிபிள் தான், நோ ப்ராப்ளம். ஒரு வேரியபிள் எங்கே டிக்ளேர் ஆகிருக்கோ அங்கேயே அதை அசஸ் பண்ணுறது ப்ராப்ளமே கிடையாது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இன்னொரு மெத்தட் க்ரியேட் பண்ணிருக்கேன், வாய்ட் M1. அது ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடு. அங்கே வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல்ன்றது தான் நான் சொல்லியிருக்கேன்ல, அது ஒரு பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷன் மாதிரி தான். அது ஒரு பிரிண்ட் மெத்தடு. ஸோ நம்ம கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே யூனிட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிரிண்ட்எஃப் சி அவுட் மாதிரி அது ஒரு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டல். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி இங்கே டிக்ளேர் பண்ணது மெயின் மெத்தடில் டிக்ளேர் பண்ணது மெயின் மெத்தடில் அசஸ் பண்ணுறோம் பாசிபிள். ஆனால் மெயின் மெத்தடில் டிக்ளேர் பண்ண வேரியபிளை கொண்டு வந்து சம்மந்தமே இல்லாமல் நீ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி அதில் அசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். தட் இஸ் நாட் இன் டு த ஸ்கோப். அது வந்து லோக்கல் வேரியபிளோட ஸ்கோப்புக்குள்ளே இல்லை. ஸோ லோக்கல் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் நீ எந்த மெத்தட்லையோ எந்த கன்ஸ்ட்ரக்டர்லையோ எந்த பிளாக்லையோ நீ வேரியபிள் கிரியேட் பண்ணுறியோ அதுக்குள்ளேயே தான் நீ அசஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ரெண்டாவது, மூணாவது, மெமரி அலோகேஷன். சரி, இந்த லோக்கல் வேரியபிளுக்கு மெமரி எப்படி அலோகேட் ஆகும்? சார் நான் இன்டிஜர் ஏ = 10 அப்படின்னு கொடுத்தனா நீ உடனே மெமரி அலோகேட் ஆகிடுமா? கண்டிப்பாக இருக்காது. நீ வேரியபிள் டிக்ளேர் பண்ண மட்டும் தான் செய்கிற ஒரு மெத்தடுக்குள்ளே. ஆனால் அந்த மெத்தடை நீ எப்போ கால் பண்ணுறியோ, அந்த மெத்தடை நீ எப்போ கால் பண்ணி எப்போ அந்த மெத்தட் வந்து இன்வோக் ஆகுதோ, when you're calling the method is invoked for execution, எப்போ அது எக்ஸிக்யூட் ஆகுதோ, அது எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் மெமரியே அலோகேட் ஆகுது ஃபார் தட் வேரியபிள். Once the memory execute ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் the memory is deallocated. Okay, so the memory is எப்போனா the method is calling, when the method was called, when the method was started, the memory is allocated. Okay, அந்த மெத்தட் எப்போ கம்ப்ளீட் ஆகி முடியுதோ கம்ப்ளீட்டாக the memory is released. ஓகேங்களா, ஃபார் த வேரியபிள். ஸோ இதுதான் வந்து மெமரி அலோகேஷன். ஸோ மெமரி எங்கே சார் அலோகேட் ஆகுது? ரேமில் தான் அலோகேட் ஆகுது, மெயின் மெமரியில். மெயின் மெமரியில் எங்கே சார் அலோகேட் ஆகுது? மெயின் மெமரியில் ஒரு செக்மெண்ட் கால் ஸ்டாக் மெமரி. அந்த ஸ்டாக் மெமரி தான் லோக்கல் வேரியபிள் வந்து மெமரி அலோகேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா லோக்கல் வேரியபிளை பற்றி முடிஞ்சு போயிடுச்சு. ஒன் யூ ஆர் டாக்கிங் அபவுட் த டிக்ளரேஷன், another one is the scope of the local variable, and the third one is where the memory is allocated, when the memory is allocated, that is during the என்னது எப்போ மெமரி அலோகேட் ஆகும் லோக்கல் வேரியபிளுக்கு? எப்போ அலோகேட் ஆகும் அப்படின்னா when the method was called, when the method was started, when the method was invoked, the memory is allocated. When the method is completed, the method was released. The memory was released. ஓகேங்களா, அதே மாதிரி வேறு த மெமரி இஸ் அவைலபிள், மெமரி ஸ்டோர்டு, மெமரி எங்கே ஸ்டோர் ஆகுது? ஸ்டாக் மெமரியில் மெமரி ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிகல் செஷனுக்கு கொண்டு போகிறேன். ஸோ ஓகேங்களா, இப்போ லோக்கல் வேரியபிளை பற்றி ஆல்மோஸ்ட் ஐ திங்க் யூ பீப்பிள் ஹேவ் எ கிளியர் பிக்சர் நவ். லெட் மீ கோ டு தி ப்ராக்டிகல் செஷன். ப்ராக்டிகல் செஷனில் ஐம் கோயிங் டு யூஸ் சம்திங் கால்ட் எடிட் ப்ளஸ். ஓகே, எடிட் ப்ளஸ் மேலே இருக்குது பாருங்கள், எடிட் ப்ளஸ். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள், ஜஸ்ட் 2.8 MB தான், டவுன்லோட் பண்ணுங்கள், 3 ஸ்டெப்ஸில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ எடிட் ப்ளஸில் நீங்கள் ஃபைல்குள்ளே போயிட்டு நியூவில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து இந்த நோட் பேட் பார்த்தீங்கல்ல, நோட் பேட் வந்து நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளாக அதான் யூஸ் பண்ணேன். அது கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, நாமளே எல்லாமே பண்ணணும், அதில் நம்ம மிஸ்டேக் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் சரி, கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷனோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி எடிட் ப்ளஸ். இதுவும் எடிட்டர் தான், நோட் பேட் இஸ் எடிட்டர் தான், பட் இது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ண ஒரு எடிட்டர் எடிட் ப்ளஸ். இது நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம சில விஷயங்கள்லாம் ப்ரீடிஃபைண்டாக வந்துடும். ஸோ நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ் டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன் சிம்பிளாக. ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், நான் வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ லோக்கல் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் மேலே கொடுக்குறது வந்து நான் இப்போ கமெண்ட்ஸ் கொடுக்குறேன். லோக்கல் வேரியபிள்ஸ் இன்டிஜர் a is equal to 100, இன்டிஜர் b is equal to 200,
ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து லோக்கல் வேரியபிள் கொடுத்துறேன். இங்கே பாருங்கள், நாங்கள் மேலே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ளூ கலரில் காட்டுது அப்படின்னா மிஸ்டேக் இல்லாமல் இருக்குது. அது அங்கே காட்டல அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகே, டன் மிஸ்டேக். ஓகே, நான் அந்த மிஸ்டேக் இஸ் கிளியர். இதுக்காக தான் நான் எடிட் ப்ளஸ் போக சொல்கிறேன். ஸோ நம்ம நோட் பேட் அதெல்லாம் தெரியாது இல்லையா, இங்கே இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சில மிஸ்டேக்ஸ்லாம் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு மெத்தடுக்குள்ளே, ஸோ இந்த மெத்தட் இஸ் அ ப்ரீடிஃபைன் மெத்தட் தான். ஏதாவது மெயின் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மெயின் மெத்தடாக இருந்தாலும் தட் இஸ் அ ப்ரீடிஃபைன் ஒன், ரைட்? ப்ரீடிஃபைன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே லோக்கல் வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சிஸ்டமோட அலோவ் பிரிண்ட் என்னென்னா அது என்னது, அது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன். இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் என்னது, இந்த a + b பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது அவுட்புட்னா வரணும், 300 வரணும். ரன் பண்ணி பார்ப்போமா, வருதான்னு செக் பண்ணலாமா? ஃபைல் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், டிரைவில் ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ண போகிறேன். டெஸ்ட்டுன்னே சேவ் பண்ணுறோம். test.java. இது ஜாவா தான், இது எக்ஸ்டென்ஷன் டைப் இருக்குது. ஸோ test.java தான் அது டிஃபால்ட்டாக சேவ் ஆகிடும். ஸோ நான் ரன் பண்ணோம். கமாண்ட் ப்ராம்ப்டில் விண்டோஸ் ஆர்னு கொடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்டுக்குள்ளே போங்க. முதல்ல அந்த டிரைவுக்குள்ளே வாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த ஃபைல் இருக்குது இல்லையா. ஸோ டிரைவுக்குள்ளே வரீங்க. ஸோ சேஞ்ச் டைரக்டரி டு ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஃபோல்டரில் இருக்குது. ஸோ ப்ரோக்ராம்ஸ் ஃபைலுக்கு நான் போகிறேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே கம்பைல் பண்ண போகிறேன். ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசின்றது கமாண்டு. ஃபைல் நேம் என்ன, test.javaன்னு கொடுக்கும். கம்பைல் ஆச்சா? கம்பைல் ஆகிடும். இப்போ ரன் பண்ணுறது என்னது, ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். அது ஒரு கிளாஸ் ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ எப்படின்னா இதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் ஆல்ரெடி, அதனால தான் நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட் இட் வில் செக் ஃபார் த சின்டாக்ஸ் எரர். நெக்ஸ்ட்டு there is no syntax error, generate a class file. இதுதான் வந்து கம்பைலரோட வேலை முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்து ஜேவியோட வேலை என்ன, அந்த நீங்கள் இப்போ நான் வந்து கிளாஸ் ஃபைல் போடுறேன் பாருங்கள், டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் ஃபைல். ஏன்னா அதற்குள்ளே ஒரே ஒரு கிளாஸாக இருக்குது, அந்த கிளாஸ் ஃபைல் டெஸ்ட்டு. அப்போ க்ரியேட் ஆன கிளாஸ் ஃபைலு டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ ஓகே, உங்களுக்காக பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், test.class. அந்த லொக்கேஷனில் டெஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது. அந்த இங்கே பாருங்கள், ஒரே ஒரு கிளாஸ் டெஸ்ட்டுன்னு தான் ஒரு கிளாஸ் இருக்குது. அப்போ அது க்ரியேட் பண்ணுற கிளாஸ் நேம் வந்து எப்படி இருக்கும், test.classன்னு தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஜேவிஎம் என்ன பண்ணணும், நான் கிளாஸ் ஜாவா டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இது ரன் டைம். ஃபஸ்ட்டு நான் ஜாவா சி test.javaன்னு கொடுத்தேன். அது கம்பைல் டைமில் கம்பைல் ஆகி முடிஞ்சிச்சு. எரர் தான் எரர் த்ரோ பண்ணிருக்கோம், இல்லைனா கம்பைல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் when I'm going for run time, ஜாவா ஸ்பேஸ் அந்த டெஸ்ட், இந்த கிளாஸ் டெஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல, அந்த டெஸ்ட் கிளாஸ் பேர் தான். நீங்கள் இங்கே test.classலாம் கொடுக்கக்கூடாது, ஒன்லி டெஸ்ட் தான் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஜேவிஎம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் இட் வில் செக் வெதர் த டெஸ்ட்ன்ற கிளாஸ் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் வில் லோட் தட் கிளாஸ் ஃபைல் இன்டு தி மெயின் மெமரிக்குள்ள லோட் பண்ணணும். லோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது என்ன பண்ணும், அந்த கிளாஸோட மெயின் மெத்தட் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி அந்த மெயின் மெத்தட்லேருந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஜேவிஎம்மோட வேலை. ஓகேங்களா? இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட்டு 300 வருது. ஓகேவா, ஃபைன். ஸோ இது என்ன பண்ணுங்க, அவுட்புட்டு 300 வந்துருக்கு. கரெக்ட், நம்ம நினச்சது நடந்துச்சு. லோட் பண்ணிச்சு, மெயின் மெத்தட் வந்துச்சு, மெயின் மெத்தட் இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிச்சு. ஓகே, இதோட ஸ்கோப்பு செக் பண்ணி பார்ப்போமா. என்ன பண்ணலாம், void m1 ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுவோம். இது நானே க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுறேன், நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் யோசிக்கிறேன். என்னென்னா, இதை அப்படியே நாம் இந்த மெத்தட் அசஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இது ஒரு கீவேர்டு தப்பாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது கொஞ்சம் இந்த மாதிரி லோட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் இது ஒரு நிமிஷம் இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், டக்குனு ஓப்பன் பண்ணுறேன். அது ஒன்றும் இல்லை, கீவேர்டை தப்பாக ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் லாக் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு void m1 அப்படின்ட்டு ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இந்த a + b நான் இங்கே இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணுற யூசர் டிஃபைன் மெத்தட்லாம் அசஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம தியேட்டிக்கலாக பார்த்தோம், ஸ்கோப்பு கிடையாது. ஏன்னா இந்த வேரியபிளோட டிக்ளேர் ஆன ஏபியை அந்த வேரியபிள் தான் அசஸ் பண்ண முடியும், அந்த மெத்தடில் தான் அசஸ் பண்ண முடியும். நான் ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் வந்து அசஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ராக்டிக்கலாக இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொரு யூசர் டிஃபைன் மெத்தடு, அந்த a + b I am trying to assess in this method where it was declared in that main method. Let us see whether it is executing or not. So again you have to go and compile this java c test.java. so things won't be compiled. So line number 12 error காட்டுது. என்னது, cannot find a symbol a. அதே line number 12 மறுபடியும் cannot find a symbol b. ஸோ என்ன சொல்ல வருது, லைன் நம்பர் 12 பார்த்தீங்களா,
a plus b. இந்த a plus b இங்கே பார்க்க முடியல. அது இதை பொறுத்த வரைக்கும் லைன் நம்பர் 12 cannot find a symbol a plus b கொடுக்குது. என்ன அர்த்தம்? இந்த மெத்தடுக்குள்ள இந்த a plus b இல்லை, a plus b is not inside this method அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் இன்டு தி ஸ்கோப்ன்றதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? இந்த எரர் போகிறதுக்கு இதுக்குள்ளே ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிடலாமா? இதுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ வேறு ஆப்ஷன் இல்லை, ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணல. cannot find the symbol a plus b. இந்த மெத்தடுக்குள்ளே a plus b இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்போ அது லோக்கல் வேரியபிள் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இங்கே லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். a is equal to 10, இன்டிஜர் b is equal to 20. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? ஆன்சரு 10 + 20 is equal to 13 வரணும். ஓகேவா? வருமா? நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே, நம்மளுக்கு வருமா வராதான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிடலாம். ஸோ அது என்ன சொல்லிச்சு? a plus b பார்க்க முடியல இந்த மெத்தடில் இருந்துச்சு. நான் a plus b கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறமா இது அக்செப்ட் பண்ணிக்குதா? அங்கே தான் லோக்கல் வேரியபிள் பிரச்சனை. அதை இங்கே அசஸ் பண்ணால் அது cannot be find a plus b இருந்துச்சு. ஓகே, நான் இதுக்கும் லோக்கல் வேரியபிள் a plus b ab கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஆன்சர் இங்கே 300 வரணும், அதுக்கு 30 வரணும். let us check whether it is working or not. Fine. Again I have saved. Again I come say okay, let me clear this case. CLS கூட clear ஆகிடும். ஸோ java c test.java. ஸோ கம்பேர் ஆயிடுச்சு. வெரி குட். அப்போ எரர்ஸ் இல்லை. ரெண்டாவதாக பார்ப்போம். ஜாவா டெஸ்ட்டு ரெண்டாவது 300 மட்டும் தான் வந்திருக்கு. 30 ஏன் வரல? என்னாச்சு? ஏன் 30 வரல? என்ன பிரச்சனை? யாருக்காவது யோசிக்க தோணுதா என்ன பிரச்சனைன்னு? இங்கே யோசிச்சாலும் எனக்கு புரியாது. கரெக்டு தான். ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னா, சரி, இந்த மெத்தடு ஜேவிஎம் என்ன பண்ணியிருக்கு? அதோட வேலையை ஆரம்பிக்குது. கிளாஸ் test.java. ஓகே, ஜாவா சி test.java கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் ஆன பிறகு டெஸ்ட் கிளாஸும் ஒரு கிளாஸ் கிரியேட் ஆச்சு. ஜேவிஎம் என்ன பண்ணிச்சு? அந்த டெஸ்ட் கிளாஸ் இருக்கான்னு பார்த்தது, இருந்தது. லோட் பண்ணிச்சு. லோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த கிளாஸோட மெயின் ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே போகும், தேடும். மெயின் ஃபங்க்ஷன் சர்ச் பண்ணி மெயின் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஜேவி என்ன பண்ணிச்சு? நேராக மெயின் ஃபங்க்ஷன் வருது. மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் தான் மெயின் ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே வந்துச்சு. அங்கே 2 வேரியபிள் இருந்துச்சு. அங்கே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. பிரிண்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு கீழே இருக்க M1 பற்றி அதுக்கு என்ன கவலை? இது M1 இஸ் நாட் இன்சைட் த மெயின் மெத்தட், ரைட்? அதனால தான் பிரச்சனையே. அப்போ நம்ம ரொம்ப அப்படியே புத்திசாலித்தனமாக யோசிக்கலாம். சார், அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம்? M1ங்கிறது என்ன சார் இங்கே கால் பண்ணலாமா? இப்போ M1 அப்படின்னு கொடுத்து கால் பண்ணலாமா? அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போது மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்தாலும் M1 இருக்குல்ல, அப்போ M1 கால் ஆச்சுன்னா அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும்ல அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் பட் திஸ் இஸ் நாட் த வே டு கால் த M1. நீ M1 கால் பண்ணணும் அப்படின்னா you have to create an object for this class. அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு தான் நீ M1 கால் பண்ணணும். அப்போ தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நவ் யூ ஹாவ் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட் இன் ஆர்டர் டு கால் திஸ் M1. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷனை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ நான் சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது பற்றி சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, முதல்ல எந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க? டெஸ்ட்னு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறீங்களா? ஸோ அந்த கிளாஸ் நேம் அப்படியே போடுங்க. போட்டுவிட்டு அந்த கிளாஸ்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள், ஒரு வேரியபிள் நேம். ஓகேவா? எனி வேரியபிள் நேம் என்ன வேணால் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஆனால் ரியல் டைமில் மீனிங்ஃபுல்லாக கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு நேமிங் கன்வென்ஷனோடு கொடுப்பாங்க. நாம் ப்ராக்டிஸ்க்கு ஏதாவது போட்டுக்கலாம். நான் ஆப்ஜெக்ட்டுக்கு OBGன்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சரி, சிம்பிளாக கொடுத்துறேன். டெஸ்ட்டுக்கு Tன்னு கொடுத்துக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு நியூ. இந்த நியூன்ற கீவேர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அது போட்டோன்னு ப்ளூ கலரில் வந்து பாருங்கள். அது ஒரு இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். நியூங்கிறது ஒரு கீவேர்ட். நியூ இஸ் அ கீவேர்ட் விச் இஸ் ஆக்சுவலி யூஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிளாஸ். அந்த கீவேர்ட் தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஒரு கிளாஸ்க்கு. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டுங்கிற அந்த கிளாஸ் நேம் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் செமிகாலன் கொடுத்துறீங்க. நவ் வி ஹவ் டன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபார் த கிளாஸ் டெஸ்ட். ஓகே, நவ் நீ வந்து அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு யூ கேன் கால் எனி மெத்தட்ஸ் ஆஃப் த கிளாஸ். அந்த கிளாஸில் இருக்க எந்த மெத்தடாலும் நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ்க்குள்ளே வேறு என்ன மெத்தட் இருக்குது? M1 மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணணும். ஐ சே தட் M1 இஸ் நாட் ரைட் வே. டேரெக்டாக கால் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள். இங்கே ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் என்ன? T இஸ் அ ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ யூஸ் த T.M1. ஓகேங்களா? ஸோ T.M1 கொடுத்த உடனே என்ன ஆகும்? இந்த மெத்தட் வந்து கால் ஆகிடும்.
ஸோ அப்போது எவ்ரி டைம் இப்போ ஜேவிஎம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அதில் யூஸ்வலான மெயின் மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம். மெயின் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த 100 200 சிஸ்டம் அவுட் அப்படின்ட்டு A+B ஆன்சர் கொடுத்துரும். அடுத்தது ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிவிடும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு இந்த M1 கால் இருக்கா. ஸோ M1 கால் ஆகிடும். M1 கால் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக M1 இருக்க AB இந்த வேல்யூ முடிஞ்சு இது பிரிண்ட் ஆகி வந்துட போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் திஸ் M1. ஓகேங்களா? லெட் அஸ் சரி. ஸோ கம்பேர் ஆகிடுச்சு. ஜாவா டெஸ்ட்டு. ஸோ ஆன்சர் வந்துச்சு அவங்களுக்கு 330 வந்திருக்கா. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் தானே. ஸோ ஜேவிஎம் என்னாச்சு, டாட் டெஸ்ட் கிளாஸ் இருக்கான்னு பார்த்து இருந்துச்சு. லோட் பண்ணிச்சா, மெமரியில் லோட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, அந்த பர்டிகுலர் கிளாஸோட மெயின் ஃபங்க்ஷனுக்கு போய் மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆரம்பிச்சிது. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்தது, அதுக்கு லோக்கல் வேரியபிள் எக்ஸிக்யூட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும், நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் நீ இந்த மெயின் ஃபங்க்ஷன் இந்த மெத்தடை நீ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ண முடியும். நீ ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணனா இது பாட்டு இதை மட்டும் A+B ஃபஸ்ட்டு 100 + 200 எக்ஸிக்யூட் சொல்லிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு காணி போயிட்டே இருக்கும் ஜேவிஎம். நான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் வச்சு தான் இந்த M1 கால் பண்ண முடியும். அப்படி தான் நான் கால் பண்ணி முடிஞ்சதுனால எனக்கு இந்த M1 கால் ஆச்சு. M1 கால் ஆகுதுன்னா 10 + 20 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிளுக்காக தான் அந்த பாயிண்ட்டு. ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னா எந்தெந்த மெத்தடுக்குள்ளே லோக்கல் வேரியபிள் இருக்கோ அந்த மெத்தடுக்குள்ளே மட்டும் தான் அசஸ் பண்ண முடியும். அவ்வளோ அந்த மெத்தடை நீ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீ எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க டிஃபால்ட்டான லோக்கல் வேரியபிள் டிஃபால்ட்டான லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ணிடும். வேறு ஒரு எக்ஸ்டர்னல் மெத்தடாக இருந்தால் அதை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், அந்த ஒன்று யூ ஹேவ் டு பிரிங் இட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் practical explanation of how local variable is actually working. Okay, fine. So நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து we'll discuss about this instance variable and other steps and all. Okay, fine.